மழை வெள்ள நிவாரணத்துக்காக உதவித்தொகை வழங்குவதற்கு அதுக்கான பணிகள் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பொங்கல் பரிசு கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் ஆலோசனை நடந்துகிட்ருக்கு. இதற்கு இடையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை லேட்டாகவும் வருமா, அதாவது தாமதமாகி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இது புதுதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதில் இந்த மழை வெள்ள நிவாரணத்திற்கும் அதுக்கப்புறம் மழை வெள்ள நிவாரணம் கலாய்வுக்கு உட்பட்டு அதுக்குண்டான நிவாரணத் தொகை மக்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக 100% எல்லாருக்குமே இந்த நிவாரணத் தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பொங்கல் பரிசு அதுக்கான ஆலோசனை கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக பொங்கல் பரிசுக்கான அதுக்கான அறிவிப்பு நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மகளிர் உரிமை தொகை எந்த விதத்திலும் தாமதமாகாது. கரெக்டாக அந்த டேட்டில் கிடைச்சிரும். அந்த உரிமை தொகை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் மகளிர் உரிமை தொகை பற்றி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது கரெக்டாக அந்த தேதியில் அந்த உரிமை தொகை கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பொங்கல் தினம் அப்படிங்கிறதுனால முன்னாடி 13ஆம் தேதியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் மகளிர் உரிமை தொகைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அது தாமதமாக வாய்ப்பு கிடையாது. இந்த மாதம் முன்கூட்டியே மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவிப்பு வெளியானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.